இது சாதாரண கபோர்டு இல்ல, பேய் கபோர்டு. இது எப்படி வந்துச்சு வாங்க பாப்போம். குருவோட அம்மா அப்பான்னு 3 பேர் இருக்கிறாங்க. புது வீடு கட்டி பால் காய்ச்சி உள்ள போறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஹால்ல அப்படியே இருக்கு. இந்த பீரோல இருக்கிற மர்மம் தெரியாம அவங்க அப்பா அந்த பீரோவை வாங்கி அங்க வச்சிருக்காரு. குருவுக்கு என்னவோ அந்த பீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பீரோவை ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கான். அந்த புது வீட்ல குருவோட ஃபேமிலியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 8 மணி ஆச்சு. குரு வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பார்த்தா கால் நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா சினிமாக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மணி இப்போ 11, அப்பயும் அவன் வரல. இப்போ ராத்திரி 2 மணி ஆச்சு, அப்பயும் அவன் வரல. போனும் நாட் ரீச்சபிள். அவனை காணோம்னு தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அங்க கம்ப்ளைண்டும் கொடுத்து போலீஸும் சரி நாங்க கண்டிப்பா தேடுறோம்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வீடு கட்டணும். இப்ப அவன் எங்க போனானே தெரியலையே. குருவை காணோம்னு அவங்க அப்பா அவன் பெட்ரூம்ல நின்று வருத்தப்படுறாரு. ஃபீல் பண்ணாதீங்க, அவனுக்கு கால் பண்ணி பாருங்க. குருவுக்கு சும்மா கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்றாரு. குருவோட போன் இப்ப ரிங் ஆகுது. எங்கனா அந்த பீரோக்குள்ள. போன் இங்க வச்சுட்டு எங்க போனா? அவர் சொல்லி முடிக்க அந்த பீரோல இருந்து ரத்தம் வடியுது. என்னன்னு பதறி போய் பீரோவை திறந்தா குருவோட தலை மட்டும் அங்க இருக்கு. அத பார்த்தா அவங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. திகைச்சு போய் நின்ன அவங்க அப்பா மறுநாள் காலையில இந்த பீரோல ஏதோ இருக்குன்னு அந்த பீரோவை காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்படி அனாமத்தா கிடக்குற அந்த பீரோவை ஒருத்தன் பாக்குறான். நல்லா தானே இருக்கு, நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போவோன்னு அந்த பீரோவை அவன் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு அழகா யூஸ் பண்றான். இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவன் பீரோவை திறந்து நம்ம ப்ளூ கலர் ஷர்ட் இங்க தானே வச்சோம், எங்க காணோம்னு தேடுறான். ஒரு கை வந்து அப்படி தேடிக்கிட்டு இருக்க அந்த சட்டைய கொடுத்துட்டு போச்சு. போறான். அவன் மனசுக்குள்ள இந்த பீரோவை வெளியில தூக்கி போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டு என்னைய வெளியே தூக்கி போட்டுருவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? எங்க தூக்கி போடு பாப்போம். மறுநாள் அவன் வீட காலி பண்ணியே போட்டுட்டு போயிட்டான். ஆனா அந்த பீரோ மட்டும் அங்கேயே இருக்கு. இந்த வீடு இப்போ காலியா இருக்கு. அது தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரலான்னு சுத்தி பார்க்க வர்றாங்க. அப்போ அவன் பெட்ரூம் சுத்தி பார்க்கலான்னு வர்றான். அந்த பீரோ கிட்ட நின்னு பெட்ரூம பாக்குறான். அந்த நேரம் அவன் ஒய்ஃப் ஓடி வர்றா. பீரோவை திறக்கிறா. அவனை தூக்கிட்டு போன கையும் இல்ல, அவனும் இல்ல. என்ன பண்ணன்னு தெரியாம வருத்தப்படுறா. அப்போ அவன் முன்னாடி கடைசி அவளையும் அந்த பீரோ உள்ள இழுத்துருச்சு. ஏன் இந்த பீரோ எல்லாரையும் காவு வாங்குது? என்ன நடந்துச்சுன்னா 300 வருஷத்துக்கு முந்தின கதை அது. அரசபுரம்னு ஒரு கிராமம். காலையில பொழுது நல்லா போகும். ஆனா நீலின்னு ஒரு பேய் ராத்திரி வருவா. கண்ணுல பட்ட ஆடு மாடை எல்லாம் விழுங்குவா. கண்ணுல பட்ட மனுஷங்களையும் சாப்பிட்டுருவா. அவ தொல்லையால அரசபுரத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மந்திரவாதியை ரெடி பண்றாங்க. அந்த மந்திரவாதி ஊர் எல்லையில பெரிய மரத்தடியில உட்கார்ந்து ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துக்கு கட்டுப்பட்ட நீலி அந்த
அந்த மந்திரவாதி முன்னாடி வந்து நின்னா. மந்திரவாதியும் அவளை அடக்கி அந்த பெரிய மரத்துல அவளை அடைச்சாரு. கொஞ்ச வருஷமா நீலி அந்த மரத்துக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடந்தா. அப்போ அந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக நிறைய மரங்களை அழிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த நீலி இருந்த மரத்தையும் வெட்டினாங்க. அந்த மரத்தை வெட்டி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு மர வியாபாரி அந்த மரத்தை வாங்கி ஒரு பீரோ செய்யறாரு. இப்படி அந்த பீரோ கடையில இருந்துதான் குருவோட அப்பா பீரோ வாங்கிட்டு வந்தாரு. இப்போ இந்த பீரோ அந்த வீட்ல அப்படியே இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ ரத்த பசி எடுக்குது. அந்த பீரோக்கு சக்தி வந்து வெளியில பறந்து வந்துச்சு. ஒரு வீட்டுக்கு வெளியில கட்டி வச்சிருந்த மாடை சாப்பிட்டுருச்சு. அந்த வழியா ஒருத்தன் போறான். அவனை பார்த்ததும் பேயோட பீரோ சாதாரண பீரோவா மாறுச்சு. அத பார்த்தாவே, என்ன பீரோ இப்படி அனாமத்தா கிடக்கு, நல்லா தான் இருக்கு, சரி நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். அவனோட வீட்டுக்கு அந்த நீலி பேயோட பீரோவை கொண்டு போய் வச்சுட்டான். இப்ப இந்த பீரோல இருந்து அவனையும் அந்த ஊரையும் யாரு காப்பாத்துவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.